ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். மாரியம்மன் அப்படின்னு நமக்குனாலே திருச்சியில இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் தான் நினைவுக்கு வரும். எந்த நோயா இருந்தாலும் அந்த அம்மனுக்கு வேண்டிண்டா அது வந்து நல்ல நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதுவும் இல்லாம சமயபுரம் போக முடியலன்னா பக்கத்துல இருக்கிற எந்த மாரியம்மன் கோயில்ல போனாலும் நமக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும். நான் மாரியம்மனை பத்தி ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எல்லாம். ஜபதக்னி முனிவரோட பத்தினி ஆகிய ரேணுகா தேவி அவ மகா பதிவிரதா. தன்னுடைய பதிவிரதா சக்தியால தினமும் நதிக்கரைக்கு போய் அங்க இருக்கிற மண்ணை எடுத்து குடம் பண்ணி அதுல ஜலம் எடுத்துட்டு வந்து முனிவர் பூஜைக்கு கொடுத்து டெய்லி அவ செஞ்சுட்டு இருக்கா. அந்த மாதிரி இருக்கிறச்சே ஒரு நாள் வந்து மண்பானை செஞ்சுட்டு தண்ணி ஜலம் எடுக்கலான்னு அப்படிங்கிறச்சே வந்து வானத்துல அந்த கந்தர்வர்கள் பறக்கிறதா பார்த்துட்டு மனுஷங்களே இப்படி எல்லாம் கூட இருப்பாங்களா அப்படின்னு ஜஸ்ட் ஒரு க்ஷணம் தான் அவன் நினைக்கிறா. உடனே அந்த மண்பானையானது அப்படியே கரைஞ்சு போயிடுறது தண்ணி எடுக்க வராம. அதனால அவளுக்கு வந்து ஒரு மாதிரி மனசாயி மறுபடியும் ரொம்ப முயற்சி பண்ணியும் அது முடியல, அந்த பானையை பிடிக்க முடியல. அப்புறம் இது இப்படி பண்ணிட்டு இருக்கிறச்சு அங்க ஜபதக்னி முனிவர் அவரோட ஞான திருஷ்டியில ஏன் இந்த மாதிரி நேரம் ஆறுது தண்ணீர் வரத்துக்கு அப்படின்னு அவரு ஞான திருஷ்டியில பார்த்துட்டு அவர் கோபம் அடைஞ்சு உடனே அவருக்கு 6 பசங்க, அதுல ஒவ்வொரு பையனையா கூப்பிட்டு நீ போய் உன் அம்மாவோட தலையை வெட்டி எடுத்துட்டு வா அப்படின்லாம் சொல்றார். ஆனா வந்து எந்த பையனுமே, மத்த 5 பசங்களுமே மாட்டோம், நாங்க அம்மா தலையெல்லாம் வெட்ட மாட்டோம்னு சொல்லிடுறார். ஆனா அந்த 6வது பையனாகிய, அதாவது விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்லக்கூடிய பரசுராமர், அவர் வந்து தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறதுக்கு பணிஞ்சு உடனே கோடாரி எடுத்துட்டு போய் அவ அம்மா தலைய வெட்டுறதுக்காக நதிக்கரைக்கு போறாரு. அதுக்குள்ள இந்த விஷயம் ஃபுல்லா ஊர் ஃபுல்லா பரவிடுறது. அந்த அங்க செலவை செஞ்சிட்டு இருக்கிற அந்த நதிக்கரையில செலவு செஞ்சிட்டு இருக்கிற ஒரு பெண்மணி வந்து ரேணுகாஜாய் வீட்டு ஓடி வந்து, அம்மா இந்த மாதிரி கோடாரியால வெட்டுறதுக்கு வந்துட்டு இருக்காரு, நீங்க வந்து என்னோட குடிசைக்குள்ள போய் இருந்துக்கோங்க, நான் அவருக்கு கோபம் தணிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அந்த ரேணுகா தேவி அம்மாவும், அவ பராசக்தியோட அம்சம் ரேணுகா தேவிங்கிறது, அவங்களும் உள்ள போயிடுறாங்க, குடிசைக்குள்ள போயிடுறாங்க. போன உடனே அங்க பரசுராமர் வராரு. பரசுராமர் வந்து கோபமா வழிய விட, நான் எங்க அம்மாவோட தலையை வெட்டணும் அப்படின்னு இந்த பொண்ணுகிட்ட சொல்றாரு. அதுக்கு இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, அது என்ன அம்மாவை எல்லாம் அப்படிலாம் கொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணும். பட் ஆனா அவர் அதுக்கு எதுவுமே இது பண்ண மாட்டாரு, செவி மடுக்க மாட்டாரு. அவருக்கு கோபம் வந்து அந்த செலவு செய்யற பொண்ணோட தலையும் வெட்டிடுவாரு. வெட்டிட்டு உள்ளுக்குள்ள போய் அவ அம்மா தலையும் வெட்டி அதை எடுத்துட்டு நேர முனிவர்கிட்ட போய் இந்த மாதிரி தலையை எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது அவர் வந்து என்ன ஏதுன்னு காரணம் கூட கேட்காம அம்மா தலையை வெட்டுன உடனே வெட்டிட்டு வந்துட்டாரா. அதனால வந்து ஜபதக்னி முனிவர் வந்து, சரி நீ உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கு இவரு பரசுராமர் வந்து, எனக்கு எங்க அம்மாவை மறுபடியும் உயிர்ப்பிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரம் கேட்பாரு. சரி அப்படியே செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்தை அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு, இந்த கமண்டத்துல வந்து ஜலம் இருக்கும், அந்த ஜலத்தை வந்து அவர் கையில கொடுத்து, நீ போய் எங்க அந்த உடல் இருக்கோ அதுல இந்த தலையை வச்சு நீ இந்த ஜலத்தை மந்திரத்தை சொல்லி இந்த ஜலத்தை தெளிச்சின்னா அவங்க வந்து உயிர்ப்பிச்சு எந்திரிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவரும் அந்த நீரை எடுத்துட்டு போய் அங்க போறாரு. பட் பை மிஸ்டேக் என்ன பண்ணிடுறாரு, இந்த சலவை செய்யற பொண்ணோட உடம்புல வந்து அவங்க அம்மா தலையை வச்சு மந்திரம் சொல்லி ஜலத்தை தெளிச்சிடுறாரு. அப்ப அவளும் உயிர் பெற்று எந்திரிச்சிடுறா. அப்புறம்தான் அவருக்கு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறது புரியறது. ஆனாலும் அந்த ரேணுகா தேவிங்கிறது பராசக்தியோட அம்சம். அவங்க வந்து தலை மாறி அந்த மாதிரி அமைஞ்சதுனால மாரியம்மன் அப்படிங்கிற ஒரு நேமும் வந்ததுமா சொல்றாங்க. மாறினால ஆக்சுவலா மழை அப்படின்னு தான் நம்ம தமிழ் அர்த்தம். இந்த சலவை செய்யக்கூடிய அந்த பொண்ணு வந்து ஆதிபராசக்தியோட பரம பக்தர். அவளுக்கும் அருள் பாலிக்கணும் அப்படின்னு அம்மன் நினைச்சு அவ உடம்ப வந்து எடுத்துக்கிறாங்க. அவளோடதும் தலையை வந்து ரேணுகா தேவி எடுத்துக்கிறாங்க. இந்த விதமா இந்த கதையை எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு மேல நம்ம இன்ன வரைக்குமே அம்மை நோய்க்குன்னு நம்ம பார்த்தோம்னா மாரியம்மனை தான் நம்ம எல்லாம் வேண்டிக்கிறோம்.
வேப்பிலையை விட சிறந்த மருந்து ஒண்ணும் கிடையாது அம்மைக்கு. அந்த வேப்பிலையை பரத்தி அது மேல அம்மா வந்து அவங்கள படுக்க வச்சு வேப்பிலையாலேயே விசிறி அப்புறம் வேப்பிலையை அரைச்சு அதையெல்லாம் கொடுத்து எல்லாம் குணம் பண்ணுவாங்க. அம்மனுக்கு இன்னொரு பேரும் வேப்பிலைக்காரி அப்படிங்கிற பேரும் இருக்கு. ஆஹ் இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம் மாரியம்மனை பத்தி. பட் டைம் ஷார்ட்டா இருக்கிறதுனால நான் இதோட என்னோட இதை முடிச்சுக்கிறேன். எனக்கு சான்ஸ் கொடுத்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். தேங்க்யூ.